இந்த எபிசோட நாம இயக்குனர் சுதீர் சங்கர் இயக்கத்தில் எழுந்திருக்கிற மார்சியன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, கைதியான பகத் பாசில் சிறையிலிருந்து விடுதலையாகி சின்ன சின்ன திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வராரு. அப்பொழுது திருடுவதற்காக ஒரு வீட்டில் போகும்போது அந்த வீட்டில் வடிவேலு சங்கிலியால் கட்டப்பட்டு இருக்கார். வடிவேலுக்கு ஞாபக மறதி நோய் இருப்பது பகத் பாசிலுக்கு தெரிய வருது. தன்னை இங்கு விடுவித்தால் உனக்கு பணம் தரேன் என பகத் பாசிலிடம் வடிவேலு சொல்றாரு. அங்கிருந்து விடுவித்து பகத் பாசிலை வடிவேலு அழைத்து செல்றாரு. இந்த சூழ்நிலையில வடிவேலு வங்கி கணக்குல 25 லட்சம் ரூபாய் பணம் இருக்குது தெரிய வருது. இதனை திருட பகத் பாசில் திட்டமிடுறாரு. இதனால் அவருடன் ஒரு பயணத்தை மேற்கொள்றாரு. அப்பயணத்துல பல எதிர்பாராத சம்பவங்கள் நடக்குது. இதற்கு அடுத்து என்ன ஆனது, அந்த எதிர்பாராத விஷயங்கள் என்ன, பகத் பாசில் பணத்தை திருடினாரா, வடிவேலின் நிலை என்ன ஆனது, இதுதான் அந்த படத்தோட மீறி கதை. இந்த படத்துல திருடன் அழைத்திருக்கும் பகத் பாசில் அவருக்கே உரிய பாணியில நகைச்சுவை கலந்த குறும்பா நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காருன்னு சொல்லலாம். வடிவேலு அவரது அனுபவ நடிப்பை மிக கச்சிதமாக வெளிப்படுத்தி இருக்காரு. எமோஷன் காட்சிகளில் அதிகம் ஸ்கோர் செஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். மற்றும் கோவை சரளா, விவேக் பிரசன்னா, சித்தாரா, தேனப்பன், லிவிங்ஸ்டன், ரேணுகா, சரவண சுப்பையா, கிருஷ்ணா, ஹரிதா, டெலஃபோன் ராஜா ஆகியோர் கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். கலைச்செல்வன் சிவாஜியின் ஒளிப்பதிவு அவளுடன் இணைந்து பயணம் செய்ய உதவியிருக்குன்னு சொல்லலாம். யுவன் சங்கர் ராஜாவின் இசை கதையோட்டத்திற்கு உதவியிருக்குன்னு சொல்லலாம். ஞாபக மறதி நோயின் அதனை பயன்படுத்த நினைக்கும் திருடனுக்கும் உள்ள பயணத்தை மையமாக வைத்து கதை மற்றும் திரைக்கதையை வி. கிருஷ்ணமூர்த்தி எழுதியிருக்காரு. அதனை சுவாரஸ்யம் குறையாமல் இயக்கியிருக்காரு இயக்குனர். படத்தின் முதல் பாதி கொஞ்சம் மெதுவாக சென்றாலும் அதனை இரண்டாம் பாதியில் ஈடுகட்டியிருக்காருன்னு சொல்லலாம். படத்தின் நேரளவை குறைத்திருந்தால் திரைப்படத்தை இன்னும் கூடுதலாக ரசித்திருக்கலாம் தோணுது.